ஹாய் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம் வந்து 7ஆம் வகுப்பில் இயல் 4 பார்ட் 2 வந்து கவின்மிகு கப்பல் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். கடலும் கப்பலும் கண்ணுக்கு விருந்தாக காட்சியளிப்பவை. அலைவீசும் கடலில் அசைந்தாடி செல்லும் கப்பலை காண காண உள்ள மூவகையில் துள்ளும். அச்சம் தரும் கடலில் அஞ்சாது கப்பலோட்டியவர் நம் தமிழர். காற்றின் துணை கொண்டு கப்பலை செலுத்திய நம் முன்னோரின் திறத்தை சங்க பாடலின் வழியில் அறிவோமா? யாருன்னா மருதன் இளகனார். கவின்மிகு கப்பல் அப்படிங்கிறது இயற்றினது யாருன்னா மருதன் இளநாகனார். இதுல உள்ளதுதான் கொடுத்திருக்காங்க. உலகிழந்தன உருக்கெழு வங்கம் புலவுத்திரை பெருங்கடல் நீரிடை போல இரவும் எல்லையும் அசைவின்றியாகி விரை செல்லல் இயற்கை வங்குளாட்ட கோடு உயர் திண்ணிமணல் அகந்துரை நீகான் மாட ஒல்லேரி மருங்கரின் தொய்ய. பொருள் கூறுக பார்ப்போமா? உருனா அழகு, போலனா பிளக்க, வங்குல்னா காற்று, நீகானா நாவாய் ஓட்டுபவன், வங்கம்னா கப்பல், எல்னா பகல், கோடு உயர்ந்தன கரை உயர்ந்த, மாட ஒல்லேரினா கலங்கரை விளக்கம். நூல்வெளி பார்ப்போமா? மருதன் இளநாகனார் வந்து சங்ககால புலவர்களுள் ஒருவர். கலித்தொகையின் மருதத்திணையில் உள்ள 35 பாடல்களையும் பாடியவர் இவரே. அதாவது கலித்தொகையில மருதத்திணையில 35 பாடல்கள் பாடினவர் யாருன்னா மருதன் இளநாகனார். மருதத்தினை பாடுவதில் வல்லவர் என்பதால் மருதன் இளநாகனார் என அழைக்கப்பெற்றார். அகநானூறு 8 தொகை நூல்களுள் ஒன்று. புலவர் பரலார் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்டது. இந்நூலினை நெடுந்தொகை என்னும் அழைப்பினர். அகநானூருக்கு வேறு பெயர் என்னன்னா நெடுந்தொகை. இந்நூலில் 255ஆம் பாடல் வந்து இங்கு தரப்பட்டுள்ளது. என்னதுன்னா கவின்மிகு கப்பல் அப்படிங்கிற டாபிக் மருதன் இளநாகனார் இயற்றினது வந்து கொடுத்திருக்காங்க. தெரிந்து கொள்வோம்ல 8 தொகை கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போமா? நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பற்று, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. சரியான விடை பார்ப்போமா? இயற்கை வங்குளாட்ட அடிகோடிட்ட சொல்லின் பெயர். வங்குல்னா காற்று. மக்கள் டேஸ் ஏறி வெளிநாடுக்கு சென்றனர். வங்கத்தில், வங்கல்னா கப்பல்ல தானே சென்றாங்க. புலால் நாற்றம் உடைய அகநானூறு கூறுவது கடல். புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது எதுனா கடல் தான். பெருங்கடல்னா பெருமை பிளஸ் கடல். பெருங்கடல் எப்படி பிரிக்கும்? பெருமை பிளஸ் கடல். இன்று பிளஸ் ஆகி, இன்றாகி அப்படிங்கிறது தான் கரெக்ட். எதுகை இடம்பெறாத இணை. எதுகைனா என்னது? 2வது லெட்டர் ஒரே மாதிரி வரணும். அப்போ இதுல எதெல்லாம் 2வது லெட்டர் ஒரே மாதிரி வருது? இங்கு இங்கு, சை சை, ல ல. இதுல வந்து முதல் எழுத்து தான் ஒன்றி வருது. முதல் எழுத்து மோனை, 2வது எழுத்து ஒன்றி வந்ததுன்னா எதுகை. வங்கம்னா என்னது? கப்பல். நீகானா நாவாயோட்டுபவன் பார்த்தோமா? எல்னா பகல்னு பார்த்தோமா? மாட ஒல்லேரினா கலங்கரை விளக்கம். இந்த பொறுத்துக்கு நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சரியான விடையும் நல்லா பார்த்துக்கோங்க.